இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி அமைய போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குமா இல்லையா, வருமானம் எப்படி இருக்கும், குடும்பத்தில் மகிழ்ச்சி எப்படி இருக்கும், வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இது வளர்ச்சிக்கான காலமா இல்லை கவனமாக இருக்க வேண்டிய நேரமாங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி மாணவர்களுக்கு கல்வியில் என்ன மாதிரியான பலன் இருக்குது, உடல் நலத்தில் எந்தெந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும், எந்தெந்த தவறை தவிர்த்திங்கன்னா அதிக வெற்றியை பெற முடியும், இந்த கேள்வியானது எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் பதில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் உங்களுக்கு மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றம் இல்லைன்னா நிறையான வருமானம் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் எடுக்கிற சிறிய முயற்சி, அதாவது சின்ன சின்ன எஃபோர்ட்ஸும் எதிர்காலத்தில் பெரிய வெற்றிக்கு வழிவகுக்கும். நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த சில வேலை இப்போது நிறைவேறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேச்சு திறன் மற்றும் முடிவெடுக்கும் திறன் மற்றவர்களை ஈர்க்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை வழங்கக்கூடிய சூழ்நிலை இந்த டைமில் உருவாகும். இந்த மாதத்தில் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டாலும் பணிவை மட்டும் மறக்காமல் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை. குடும்பத்தில் நடைபெறுற சுப நிகழ்ச்சி, அதாவது நல்ல காரியத்தில் கலந்து கொள்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களோடு இருந்த மனக்கசப்பு நீங்கி நல்லிணக்கம் ஏற்படும். அதாவது உறவினர்களோட சண்டை போட்டிருந்தீங்கன்னா அது இந்த டைமில் முடிஞ்சிடும். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் தேடும் முயற்சிகள்லாம் முன்னேற்றம் காண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைங்களோட சாதனை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களோட ஆலோசனையை மதிப்பது நல்ல பலனை தரும். அதாவது வீட்டில் பெரியவங்க ஏதாச்சும் ஆலோசனை சொன்னால் அதை காது கொடுத்து கேளுங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். அடுத்து நிதிநிலை. எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு கிடைக்கும். நிலம், வீடு அல்லது சொத்து தொடர்பான விஷயத்தில் சாதகமான தகவல் வரலாம். பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இந்த டைமில் உருவாகும். பணத்தை முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி நிபுணர்களோட ஆலோசனை பெறுறது ரொம்ப முக்கியம். அடுத்து தொழில். புதிய வேலை தேடுறவங்களுக்கு இது நல்ல வாய்ப்பாக கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு காத்திருக்கிறவங்க சாதகமான தகவல் வரலாம். குழுவாக வேலை செய்வதன் மூலம் பெரிய வெற்றியை அடைய முடியும். அதாவது நீங்கள் ஒரு டீமாக சேர்ந்து ஒரு வேலை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை தான் தரும். உங்கள் திறமையை வெளிப்படுத்த தயங்க வேண்டாம். அதாவது உங்களோட ஸ்கில்ஸை வெளிக்கொண்டு வரதுக்கு தயக்கம் காட்டாமல் இருக்கணும். மேலதிகாரிகளோட நல்ல உறவை பேணுறது எதிர்காலத்தில் முன்னேற்றத்திற்கு உதவும். அதாவது உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸோட சகஜமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கும். அடுத்து வணிகம். புதிய வணிக ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைன் வணிகம் செய்கிறவங்களுக்கு, அதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகமாக வாங்க. கூட்டு தொழில். வெளிப்படைத்தன்மையை கடைபிடிப்பது அவசியம். அதாவது பார்ட்னர்ஷிப்பு வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுறது இந்த டைமில் ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை உங்களோட மிகப்பெரிய சொத்துங்கிறத நினைவில் வச்சுக்கோங்க. அதாவது உங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை நீங்கள் நம்பிக்கையை கிரியேட் பண்ணணும். அதுதான் உங்களுக்கு பிற்காலத்தில் கஸ்டமர்ஸை அதிகப்படுத்தும். அடுத்து ஆரோக்கியம். அதிக எண்ணெய் மற்றும் கார உணவை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. மருத்துவ பரிசோதனையை தள்ளி போடாமல் உடனே செஞ்சுக்கோங்க. கணினி அல்லது மொபைல் பயன்படுத்துகிற நேரத்தை குறைச்சிங்கன்னா கண் சோர்வு குறையும். மனநலமும் உடல் நலமும் சமமாக முக்கியங்கிறத மறக்காதீங்க. அதாவது மென்டல் ஹெல்த்தும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியங்கிறத மறந்துடாதீங்க. அடுத்து மாணவர்கள். தினசரி சிறிய இலக்குகளை நிர்ணயித்து படிக்கிறது நல்ல பலனை தரும். அடுத்து பழைய வினாத்தாளை பயிற்சி செஞ்சு தேர்வில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதாவது பழைய கொஷின் பேப்பர்ஸை ரிவைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து குழு விவாதம் மற்றும் ஆசிரியர்களோட வழிகாட்டுதலை பயன்படுத்தி கொள்ளுங்க. அதாவது குரூப் டிஸ்கஷன் அப்புறம் டீச்சர்ஸோட வழிகாட்டுதலை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. படிப்புக்கும் ஓய்வுக்கும் சரியான சமநிலையாக இருங்க. அப்போ தான் உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். அடுத்து இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன தவிர்க்கணும்னா, அவசரமாக முடிவெடுக்கிறத தவிர்த்துக்கணும். கோவத்தில் பேசுகிறத தவிர்த்துக்கோங்க. யாரையும் முழுமையாக நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். உடல்நல அறிகுறிகளை அலட்சியப்படுத்த வேண்டாம். தேவையில்லாத போட்டி மனப்பான்மையும் வளர்க்காதீங்க. சமூக வலைதளத்தில் நேரத்தை வீணாக்கிறத குறைச்சிக்கோங்க. அதாவது அமாவாசைக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன செய்யலாம்னா, தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கோங்க. குடும்பத்தினரோட மனம் திறந்து பேசுங்க. சேமிப்பு பழக்கத்தை அதிகரிச்சுக்கோங்க. உடற்பயிற்சியை தினசரி வழக்கமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். நேர்மறை சிந்தனையோட ஒவ்வொரு நாளையும் தொடங்கணும். பெரிய இலக்குகளை சிறிய இலக்குகளாக பிரித்து செயல்படுங்க. அதாவது பெரிய இலக்கை சின்ன சின்ன பார்ட்டாக பிரித்து அதில் அந்த சின்ன சின்ன பார்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இது பண்ணிங்கன்னா அந்த பெரிய இலக்கை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் சிம்மராசிக்காரங்களுக்கு வேகமான வெற்றியை விட நிலையான வெற்றியை தரக்கூடிய மாதமாக தான் இருக்குது. பொறுமை, திட்டமிடல், விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையோடு செயல்பட்டால் வாழ்க்கையோட பல துறையில் நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும். இந்த அமாவாசைக்கு அப்புறம் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன முயற்சியும் உங்களோட வருங்காலத்தில் பெரிய வெற்றிக்கு ஒரு வழிவகையாக இருக்க போகுது. அதனால் எந்த விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனே செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருங்க. ஆக மொத்தத்தில் சிம்மராசிக்கு இந்த அமாவாசைக்கு அப்புறம் நம்பிக்கையும் நிலையான முன்னேற்றத்தையும் தரக்கூடிய மாதமாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழில் அங்கீகாரம், நிதி நிலையில்
படிப்படியான வளர்ச்சி, மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் போன்ற பல நல்ல பலன் இந்த மாதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் பொறுமை, திட்டமிடல் மற்றும் ஒழுக்கம் ஆகிய 3ஐயும் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். தேவையற்ற செலவு, அவசர முடிவு மற்றும் கோபத்தை தவிர்த்தா இந்த மாதம் நல்ல பலனை முழுமையாக அனுபவிக்க முடியும். உங்கள் திறமையை நம்பி தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்க. இன்றைக்கி எடுக்கிற சிறிய முயற்சி, அதாவது சின்ன சின்ன எஃபோர்ட்டும் நாளைய பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக அமையும். வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் ஆஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.